திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 4ஆம் தலைப்பான போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள். இன்று 10ஆம் வரி முதற்கொண்டு 20ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கம் காண்போம். யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் என்ற இவ்வரிகளின் பொருள் விளக்கம். பெரிய யானை முதல் மிக சிறிய எறும்பு வரையில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒரு குறையும் இல்லாது செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப தப்பி பிழைத்து மனித உடம்பெடுக்கும் உயிர்கள் தாயின் கருப்பையில் நோய் துன்பங்களாகிய போரில் இருந்து தப்பி பிழைத்தும் ஒருமதி தன்னில், அதாவது 1 மாத அளவில் தாயின் கருப்பையில் சேர்ந்த தந்தையின் சுக்கிலம் தாயின் ஸ்ரோணிதத்துடன் சேராமல் தாய்க்கு வரும் வாந்தி, மயக்கம், ஒவ்வாமை எனும் நோயில் இருந்து தப்பித்தும் இருமதி, அதாவது 2 மாத காலத்தில் வெவ்வேறு தொற்றுகளுக்கு ஆளாகாமல் தப்பித்தும் பின் மும்மதி தன்னுள் 3ஆம் மாதத்தில் கருப்பையில் சேரும் கொழுப்பு நீரால் கருசிதைவாகாமல் தப்பித்தும் ஈரிரு திங்கள் 4ஆம் மாதத்தில் கருப்பை வாய் அடைப்பட அத்துன்பத்தை தப்பித்தும் 5ஆவது மாதத்தில் கருப்பையில் சேரும் மத நீரால் உயிர் அழியாமல் பிழைத்தும் என்று தொடர்ந்து கொண்டே போகின்றன இவ்வரிகள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.